இன்னொரு முறை பண்ணுங்க. தலைவர் வேற ரகம் பார்த்து உஷாரு. தெலுங்கு சினிமாவை கட்டி ஆடுற பாலகிருஷ்ணா குழந்தையாவே மாறிட்டாருங்க. ஆமாங்க, அவரோட படம் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல தன்னோட போனை சுத்த விட்டு சின்ன பசங்க பண்ற மாதிரி ஃபன் பண்ணிருக்காப்ல. இந்த மாதிரி நாம கல்லூரி நாட்கள்ல கையில நோட்டை சுத்த விட்டு மாஸ் காட்டுறதா நினைச்சுக்கிட்டு நடந்து போயிருப்போம். அதை இப்போ நினைச்சு பார்த்தா செம்ம ஃபன்னா இருக்கும்ல. அதே மாதிரி இந்திய சினிமாவில முன்னணி நடிகரா இருக்கிற பாலகிருஷ்ணா டைம் பாஸுக்கு போனை கையில சுத்த விட்டு அப்படியே அசால்ட்டா கேட்ச் பிடிக்கிறாப்ல. அவர் பண்றத பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம ஸ்கூல் காலேஜ் டேஸ்லாம் ஞாபகம் வந்திருக்கும். அதுலயும் இப்போ அது வைரல் மீம் டெம்ப்ளேட்டாவே மாறிடுச்சுங்க. அதாவது இங்கிலீஷ் மேம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது எங்க பிடி சார் இப்படிதான் மாஸ் காட்டுறதுக்கு பண்ணுவார்னு பங்கம் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கே செம்ம ஃபன்னா இருக்குங்க. சும்மா தமாசா பாலகிருஷ்ணா பண்ணது இப்போ வேர்ல்டு வைல்டு ட்ரெண்டிங்கா வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது எந்த மாதிரியான இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சுட்டா போதும், அவருக்கு ஒரே கோவம். ஏய் எந்துக்கு நவுத்துறாரு, எந்துக்குறா, ஆயில எந்துக்கு நவுத்துறாரு, எதுக்கு நவுத்துறாரு அப்படின்னு ஒருத்தர் யாராவது கூப்பிட்டு ஏன்டா சிரிச்ச, எதுக்குறா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார். ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவண மாட்டிக்கினான். எப்படின்னா அப்போ ஃபேன் இல்லை திப்பி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு விக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி ஆஜரமாக இருந்தோடனே இவன் சிரிச்சுட்டான். ஏய் எதுக்கு சிரிச்சு, எதுக்கு நவுத்துனாரு சார், நான் ஐயோ போய் அச்சிட போறாரு, நம்ம அசிஸ்டன்ட் வேற அச்சுன்னு சொல்ல. இல்லை சார் நான் அசிஸ்டன்ட், அது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் சரவணன் சார் அப்படின்னு. இதுல ஏதோ ஆப்போசிட் கேங்கு, ஆப்போசிட் கேங்க இப்படி கூட அவுத்துறாரு கூட நீ ஏய் அப்படின்னு அடிக்க எழுந்துட்டாரு. நான் வந்து போடா டேய் நீ ஏன்டா நிக்கிறேன்னா அப்போ சிரிச்சு போ அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி விட்டேன். ஸோ அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும் யாரு பார்த்தாலும். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன், வெரி நைஸ் டு இதுலயுமே வந்து பழக்கத்து இதுல எல்லாம் வந்து ரொம்ப நல்லவர். ஆனா ஒரு எதிர்த்துல ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஒரு வித்தியாசமான கேரக்டர், அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான், அன்னைக்கு தப்பிச்சான். ஸோ அந்த மாதிரி இவன் என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன இப்ப ஒரு சான்சி சொன்ன மாதிரிதான் எல்லாம் போட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தேன். ரெண்டு பேரும் ஒருத்தன் அவன் சிரிச்சுட்டே இருந்துருவான், இவன் வந்து சைலண்டா இருந்துருவான். முடியவே இருக்க முடியல. இது என்ன, இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது சொல்ல மாட்டானுங்க. நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம் எல்லாம் இருக்கு. நான் உங்களை சொல்ல, தேவா அப்படிதான், தேவா சைலண்டா தான் போடுவாரு. சீப்பு கண்ணாடி அப்படின்னு